ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நரம்பு பலவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சிக்கான தீர்வு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நரம்பு பலவீனமாக இருக்கவங்களுக்கு சில அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அவங்களை கை நீட்ட சொன்னோம்னுங்களேன், கை அப்படியே நடுங்கும். இல்லைனா சில வெயிட்டான பொருட்களை தூக்க சொன்னோம்னா தூக்கும்போது அப்படியே நடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா குழம்பு ஒரு கரண்டியில் மோந்து ஊற்றினா கூட நடுங்குவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நரம்பு பலவீனமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நரம்பு தளர்ச்சியோ நரம்பு பலவீனமோ இருக்கும்போது ஒரு சிலருக்கு உணர்வு தன்மை குறைவா இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு விரலை தொட்டோம்னா ஒரு சிலருக்கு ஒரு விரல் மட்டும் செயல்படாது, தொட்டோம்னா அந்த இடத்துல உணர்ச்சியே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலோ அல்லது ஏதோ ஒரு இடத்த தொட்டோம்னா அதிக அளவு கூச்சம் இருந்துச்சுனாலோ நம்ம நரம்பு பலவீனமா இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த ஒருங்கிணைப்பு இழப்பு ஏற்படும். அதாவது ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு தகவல்களை கடத்துறது நரம்பு தான். ஸோ இந்த நரம்புல பிரச்சனை ஆகும்போது அந்த தகவல் கடத்தப்படாமே நின்றும். ஸோ இந்த மாதிரி இழப்பும் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடம்பே பலவீனமாயிரும். அவங்களுக்கு இருந்த பலம் ஏதோ ஒரு நரம்பு பாதிக்கப்பட்ட அந்த பலமே டோட்டலா இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? நம்ம வீட்டு வைத்தியத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பருப்பு, ஒரு தானியம், ஒரு பயறு, ஸோ இந்த மூணையும் வச்சு நம்ம எப்படி இந்த நரம்பை ஸ்ட்ரென்தன் பண்றது, நரம்பு பலவீனத்தை சரி பண்றது அப்படின்றத ஆல்ரெடி ஒரு மெயின் வீடியோல நான் போட்டிருக்கேன். அதை பாருங்க. அதுல என்னென்ன பருப்பு வகைகள், பயிர் வகைகள், தானிய வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.